டிண்டர் ஆப் மூலமா ஒரு பையன் 1.5 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கான் ஒரு பொண்ணுகிட்ட. நம்ம பசங்க பெரும்பாலும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டேட்டிங் ஆப் டிண்டர். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பம்பிள், அந்த கூப்பிடு, ஸ்டூபிடுன்னு என்னென்னமோ ஆப்லாம் வந்து டேட்டிங் ஆப்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அன்பே பேரன்பேன்லாம் என்னென்னமோ ஆப்லாம் வந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல நம்ம நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கு, ஷாக்கிங்காகவும் இருக்கு. நீங்க இப்ப பிக்சர்ல பார்த்துட்டு இருக்க பொண்ணு பேரு வர்ஷா. டெல்லியில சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இப்பெல்லாம் பசங்க டேட்டிங் ஆப்ஸ் ரொம்ப வெறித்தனமா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. 60ல இருந்து 80% யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டேட்டிங் ஆப்ஸ், டிண்டர், பம்பிள் பி, கூப்பிட், ஸ்டூபிட் என்னென்னமோ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, டேட்டிங் ஆப்ஸ். முக்காவாசி இளைஞர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆய்வறிக்கையை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இளைஞர்கள் மத்தியில ரொம்பவுமே பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஆப் வந்து டிண்டர் ஆப். நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட டிண்டர் ஆப்ல ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கமாகி நாளடைவில் லவ் ஆகி அப்புறம் இப்ப கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையே பிறந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு டேட்டிங் ஆப் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பிணைஞ்சி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட டேட்டிங் ஆப்ல நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பண மோசடிகளா இருக்கட்டும், நிறைய பேரோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா டெல்லியில ஒரு இளைஞர் 1.5 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்காரு. எப்படின்னு பார்ப்போம். டிண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பசங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கு நமக்கு ஒரு பொண்ணு ப்ரொஃபைல பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு அந்த பொண்ணும் நம்மள பிடிச்சிருந்து அவங்க ரைட் ஸ்வைப் பண்ணியிருந்தா 2 பேரும் மேட்ச் ஆகி நம்ம பேசிக்கலாம், அவங்க கிட்ட நம்ம கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த டிண்டர். அப்படி பழக்கமாகி பேசி நாளடைவுல அது காதலாகி நாளடைவுல மீட் பண்ணி ஏமாந்திருக்காரு. கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் வந்து ஏமாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. ஒருத்தவர்கிட்ட காசை புடுங்கிறதுக்கு ஒரு ரூபா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா சபலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அழகா காசை அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க பசங்கள்ட்ட. பசங்களோட மனசு ரொம்ப பாவம்பா. பொண்ணுங்களை பார்த்தா டக்குன்னு விழுந்துருவாங்க. அதை யூஸ் பண்றாங்க பசங்க நிறைய இந்த கும்பல். இத்தனை வருஷத்துல நம்ம நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் பார்த்திருக்கோம், நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கு, ஷாக்கிங்காகவும் இருக்கு. நீங்க இப்ப பிக்சர்ல பார்த்துட்டு இருக்க பொண்ணு பேரு வர்ஷா. டெல்லியில சிவில் சர்வீஸ் எக்ஸாம், IAS எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்க இளைஞர் வந்து டிண்டர் மூலமா இந்த வர்ஷா கிட்ட பழக்கமாயிருக்காங்க. இப்படி டிண்டர்ல பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல அது காதலா மாறி 2 பேரும் லவ்வர்ஸா பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த வர்ஷா என்ன பண்ணிருக்கா, நாளைக்கு என்னோட பர்த்டே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. லொகேஷனும் அவளே அமைச்சிருக்கா. அந்த லொகேஷன் வந்து ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் மிரர் கெஃபே. டெல்லியில இருக்கிற இந்த ஹோட்டல்ல தான் நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. தலைவரும் கிளம்பி போயிருக்காரு. அந்த கெஃபேல இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு 2 கேக்கு, சம் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நடுவுல வர்ஷாக்கு ஒரு போன் வந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. அந்த போன்ல வந்து வீட்டுல எனக்கு பிரச்சனை, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம பில்ல கட்டிட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு தலைவரும் ரெடி ஆகியிருக்காரு. பில்லு கேட்டிருக்காரு. சரி ஏதோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் பில் வரும்னு நினைச்சு பில்ல பார்த்தா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க கெஃபேல. எப்படி இது இவ்வளவு லட்சக்கணக்கில் பில்லு வந்திருக்கும் அப்படின்னு அவரு ஷாக் ஆகி அவரால் இந்த விஷயத்த வெளில சொல்ல முடியாது. இதுதான் அவங்களோட ஒரு பிளஸ் பாயிண்டே. இதுதான் பசங்களுக்கு ஒரு வீக்னஸே. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க போனா இந்த மாதிரி ஆச்சுன்னு வெளில யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதை பயன்படுத்தி 1.5 லட்சம் ரூபாய் பில்ல போட்டு கட்ட வச்சாங்க. மிரட்டி இருக்காங்க, நீ இதை கட்டியே ஆகணும், நீ இந்த பில்ல இப்ப உடனே கட்டி ஆகணும் அப்படின்ட்டு. அவன் வந்து ஏமாந்துட்டான் அப்படின்றத அவன் உணர்றதுக்கே பல மணி நேரங்கள் ஆச்சு. வேற வழி இல்லாம பணத்தை கட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு தலைவர். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த விஷயத்த பத்தி விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். இத விசாரணை பண்ணதுல பல திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல அந்த பிளாக் கெஃபேவை ஒரு 3 ஓனர்ஸ்ங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாவா, அன்ஷ் குரோவர், வன்ஷ் பாவா அப்படின்ற ஒரு 3 ஓனர்ஸ். இந்த 3 ஓனரை தாண்டி ஒரு ஆள் இந்த ஓனருங்க கிட்ட சம்மந்தப்பட்டிருக்காங்க, கூட்டு கலவணியா இருந்திருக்காங்க. அந்த கூட்டு கலவணி யாருன்னா அந்த வர்ஷா.
அந்த வர்ஷான்ற பொண்ணு இந்த ஓனர்ஸ் கூட கூட்டுக்களவாணியா இருந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி பணம் பறிச்சிருக்காங்க. அந்த உண்மையான அந்த வர்ஷாவோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? அப்சன் பர்வீன். அப்சன் பர்வீன்ற பொண்ணு வந்து பேரை மாத்தி தான் ஒரு மாடல் அப்படின்ற உருவத்தை மாத்தி பொண்ணு வந்து இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க தொடர்ந்து இதையே பொழப்பா நடத்திட்டு வந்திருக்காங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ப முடியுதா? ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க இந்த மாதிரி கெஃபே ஓனர்ஸ்ங்க கிட்ட கூட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பசங்களை டேட்டிங் ஆப்ஸ்ல இருந்து பிடிக்கிறாங்க, அங்க வந்து சாப்பிட வராங்க, பில்லு இவங்க தலையில கட்டுறாங்க. பில்லு சாதாரணமான 1000 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் மாதிரி பில்லு இல்ல, லட்சக்கணக்கில் பில்லு போடுறாங்க. அந்த பில்லு இவங்களை கட்ட வைக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த கட்ட வைக்கிறதுல பாதி கமிஷன் இந்த பொண்ணுங்களுக்கு, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஆட்களுக்கு பாதி கமிஷன், ஓனர்களுக்கு பாதி கமிஷன். இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இது டெல்லியில மட்டும் இல்ல, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், பல ஊர்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பசங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் ஒரு சில கும்பல் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் அப்பாவி இளைஞர்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. இளைஞர்களும் ஏமாந்துட்டு இருக்காங்கன்றதுதான் இங்க அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஆரியன் வந்து அந்த கெஃபேவோட ஒன் ஆஃப் த ஓனர். அவர் என்ன பண்றாரு, பர்வீனோட போட்டோவை வர்ஷா அப்படின்ற பேரை சொல்லி அந்த இளைஞருக்கு போட்டோவை அனுப்பி பேசினதெல்லாம் இந்த பசங்க தான். சோ இந்த பொண்ணும் கூட்டுக்களவாணி, இந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து, இந்த பொண்ணு அந்த கெஃபே ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து கடந்த ஜூன் 23 அந்த கெஃபேக்கு வர வச்சிருக்காங்க அந்த பையனை. சோ நினைச்சு பாருங்களா அந்த சிச்சுவேஷனை. அந்த பையன் வந்து அந்த கெஃபே யாருதோன்னு நினைச்சிருப்பான். அந்த பொண்ணை நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் அப்படின்னு செம்ம குஷியில வந்திருப்பான். பொண்ணு செம்ம ஃபிகரா இருக்கா, இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம், என்ன பேசலாம் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான் இந்த சினிமாவில் பார்த்த மாதிரி. ஓகே இன்னைக்கு ஃபன், இன்னைக்கு நைட் ஒரு ஃபன் இருக்கு அப்படின்லாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்திருப்பான்ல. நினைச்சு பாருங்களேன். ஆனா அவன் வந்து உக்காந்த உடனே அந்த ஹோட்டல் அந்த கெஃபேல வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தெரியும் இவன் தான் இன்னைக்கு சிக்கிட்டான் அப்படின்னு. எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஓனர்ஸ் அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் வந்து எதுவுமே தெரியாம பாவம் வந்து கோழி மாதிரி வந்து சிக்கிருப்பான்ல நடுவுல. நினைச்சு பாருங்களேன், இதை நம்ம சிரிச்சுட்டே பேசுறோம். அவன் இடத்துல இருந்து யோசிச்சா ரொம்ப பாவங்க நம்ம பசங்க. இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல பெண் துணை தேவை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை, கூட சேர்ந்து சுத்துறதுக்கு ஃபன் பண்றதுக்கு பெண்கள் தேவை அப்படின்னு பசங்க டேட்டிங் ஆப்ல குவிறாங்க. இந்த மாதிரி பசங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க நிறைய கும்பல். போலீஸ் வந்து இந்த பொண்ணை வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு இடத்துல சிக்கிட்டா. அது எங்க தெரியுமா? ஒரு ஹோட்டல்ல ஷாதி.comன்ற ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ல பழக்கமான ஒரு ஆண் கூட ஹோட்டல்ல சிக்கியிருக்கான். சோ இவங்க டேட்டிங் ஆப்ப மட்டும் விட்டு வைக்கல, ஷாதி.com மாதிரி மேட்ரிமோனியல், எவ்வளவு மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் எதுக்குங்க? ஒரு ஆண் துணை கல்யாணம் பண்றதுக்கு துணை தேடுற ஒரு வெப்சைட்டுங்க. அந்த வெப்சைட் மூலயமாவும் இவங்க வந்து ஸ்கேம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க. சுத்தமா பாவங்க பசங்க, ரொம்ப பாவங்க. இது மாதிரிலாம் பண்ணா என்னங்க பண்ணுவாங்க நம்ம பசங்க? ஐயோ, எந்த ஆப்பையும் நம்ப முடிய மாட்டேங்குது. சோ பசங்களா ஆன்லைன்ல எந்த ஆப் மூலயமா ஏதாவது, இப்ப பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ ஆப் இருக்கு. ஒரு தெரியாத பொண்ணை மீட் பண்ண போறீங்கன்னா ப்ளீஸ் ஜாக்கிரதையா இருங்க. ஷாதி.comன்ற ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலயமா பழக்கமான ஆண் கூட டேட்டிங்ல இருக்கிற போது அந்த பொண்ணு கையும் காலும் பிடிக்கிறாங்க. கூட அந்த கெஃபே ஓனர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய அந்த ஒரு பெரிய கும்பலே சிக்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. டெல்லியில மட்டும் இல்ல, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு. ஈவன் நம்ம சென்னையில கூட நடந்துட்டு இருக்கு. பசங்களா டேட்டிங் ஆப், இந்த மாதிரி மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பசங்களா ப்ளீஸ் ஜாக்கிரதையா இருங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, நிறைய பசங்களுக்கு அனுப்பி அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் மாட்டினா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க.